லாஸ்ட் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா ஒரு ஹேக்கிங் அட்டெம்ப்ட் அவங்க சிஸ்டம்ல நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஆக்டர் குரூப் ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து இந்த லாஸ்ட் பாஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் பாஸ் அப்படின்னா என்ன, அவங்களுடைய கம்ப்யூட்டரை எப்படி ஹேக் பண்ணாங்க, என்ன மாதிரி ரியல் டைம் கேசஸ்ல அவங்க ஹேக் பண்ணாங்க, அது வந்து என்ன என்விரான்மெண்ட், அதை வந்து இந்த கம்பெனி என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை பப்ளிக்கா டிரான்ஸ்பரன்சியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 மாசமா இந்த அட்டாக் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அட்டாக் மட்டும் தானா, மல்டிபிள் அட்டாக் வெக்டர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா காம்பினேஷனா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த வீடியோல இந்த அட்டாக்கை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். ஒரு பிரேக் டவுனும் பண்ணிருப்போம். எப்படி பண்ணிருக்காங்க, அதுக்கு அவங்க வந்து என்ன வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரி டேட்டா வெளியே போச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா லாஸ்ட் பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு 100 அக்கௌண்ட் இருக்கு. ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஆகட்டும், ஜிமெயில் அக்கௌண்ட் ஆகட்டும், யாஹூ ஆகட்டும், ஹாட்மெயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவுட்லுக், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃபிளிப்கார்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பாஸ்வேர்டு தேவை. ஒரே பாஸ்வேர்டை எல்லா அக்கௌண்ட்டுக்கும் நம்ம வைக்கக்கூடாது. அதுங்கிறது ஒரு ரூல், தம் ரூல். சரிங்களா? ஒரே பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் வைக்கும் போது அத்தனை பாஸ்வேர்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அப்படி ஒரு ஆட் ஆன் தான் இந்த லாஸ்ட் பாஸ் அப்படிங்கிற ஆட் ஆன். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுப்பாங்க. வால்ட் பாஸ்வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. வால்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதில் உங்களுடைய எல்லா அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வேர்ல்டு லீடிங் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாஸ். நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க ஆகஸ்ட் 25, 2022 கரீம் டவுப் அந்த கம்பெனியோடைய சிஇஓ வந்து ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, அன்யூஷுவலா யாரோ என் சிஸ்டம் ஹேக் பண்ண மாதிரி இருக்கு. இன்டர்னலா ஒரு டெவலப்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யாரோ ஹேக் பண்ண மாதிரி இருக்கு. எங்களுக்கு ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி ஒன்று நடக்குது. நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு லீடிங் சைபர் செக்யூரிட்டி வெண்டர் கம்பெனி கூட நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்றோம். அப்படிங்கும்போது அப்புறம் அவரே இன்னொரு மெசேஜ் கீழே போறாரு. என்னன்னா, உங்களுடைய கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சேஃப், நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த லாஸ்ட் பாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பயத்தில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதில் ஒரு FAQ கீழே மென்ஷன் பண்றாங்க. எங்க யூசர் நேம் சேஃபா, பாஸ்வேர்டு சேஃபானா அவங்க எல்லாமே சேஃப் தான், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா CEO. அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் கீழே வருது. நாங்க ஏதாச்சும் மெஷர்மெண்ட் எடுக்கணுமா எங்க சைடில் அப்படின்னா, நீங்க எதுவும் மெஷர்மெண்ட் எடுக்க தேவையில்லை, நாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கரீம் டவுபா வந்து சொல்றாரு. எப்பன்னா ஆகஸ்ட் 25, 2022. தென் அப்படியே வந்து செப்டம்பர் 15, 2022 பாத்தீங்க அப்படின்னா அவர் திருப்பி வந்து கரீம் டவுபா வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு. என்னன்னா, இந்த மாதிரி ஆகஸ்ட் மாசம் நடந்த அந்த டேட்டா பிரீச் இருக்குல்ல, அதை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். யாரு கூடனா குளோபல் சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைடர், அதாவது மேண்டியன்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. சொல்லும் பொழுது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. என்னன்னா, ஒரு டெவலப்பர் அங்க வந்து டெவலப் பண்றாரு ஒரு என்விரான்மெண்ட்ல, ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம், ஒரு எண்ட் பாயிண்ட். அந்த கம்ப்யூட்டர் தான் அந்த ஹேக்கர்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க, அந்த டெவலப்பர் அக்கௌண்ட். சரிங்களா? அந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணி அவர் என்ன இந்த ஹேக்கர் என்ன பண்ணிருக்காங்க, வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இவங்க லாகின் பண்ணுவாங்களா இல்லையா. சோ டெவலப்பர் லாகின் பண்ண உடனே அந்த கிரெடென்ஷியல்ஸை இம்பர்சனேட் பண்ணிட்டு உள்ளறையே இருந்திருக்காங்க. பெர்சிஸ்டன்ட்டா ரொம்ப நாளா இருந்திருக்காங்க. எங்கன்னா அந்த டெவலப்பர் கம்ப்யூட்டர்லயே இருந்திருக்காங்க. இருந்துட்டு அவங்களுடைய கோட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம், ஒரு சில ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரொப்ரைட்டரி அப்படின்னா லாஸ்ட் பாஸ் மட்டும் தான் அதோட ஓனர்னு வச்சுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் மட்டும் தான் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு அன்னைக்கு சொல்றாங்க. எப்பன்னா இந்த செப்டம்பர் 15 சொல்றாங்க அந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் காம்ப்ரமைஸ்னு. தென் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் அவங்க சொல்றாங்க. இது என்னன்னா, இந்த டெவலப்பர் அக்கௌண்ட்ல இருந்து கஸ்டமர் டேட்டாக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. சோ உங்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சேஃப், நம்ம டேட்டா எல்லாமே சேஃப், உங்களுடைய யூசர் நேம் சேஃப், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் எல்லாமே சேஃபா இருக்கு. சோ நீங்க எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு யார் சொல்றாரு, கரீம் டவுபா சொல்றாரு. தென் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு. இது வந்து ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். லைக் எப்படின்னா, தனியா தான் இருக்கு. இங்க இருந்து போற எல்லா கனெக்ஷனுமே நாங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ இன்வெஸ்டிகேட் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை, எல்லாமே சேஃபா தான் இருக்குது, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் டோட்டலி சேஃப், பயப்பட தேவையில்லை அப்படின்னு அப்ப அங்க சொல்றாங்க. தென் அடுத்தும் சொல்றாங்க, நாங்க வந்து கோடையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, இல்ல கோட் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்து அந்த கோட் மூலமா உள்ள வந்திருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்டர்னலா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தென் அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறது எங்களால கன்க்ளூசிவா சொல்ல முடியல. பட் இந்த டெவலப்பர் அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எங்களால சொல்ல முடியுது. சோ நாங்க லாக்ஸ் எல்லாம் செக் பண்றோம். பேக் எண்ட்ல எப்படி வந்திருக்கலாம், எப்படி வந்து உள்ள வந்திருக்கான் அப்படிங்கிறது நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் கன்க்ளூசிவா எப்படி ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லி அப்படி இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்னா சொல்ல வராங்க. சரிங்களா? தென் கடைசியா அந்த இதுலயே அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, நாங்க இந்த ஹேக்கர் ஒன், பக்ரோட், இந்த மாதிரி நிறைய பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ஸும் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோட் குவாலிட்டியை செக் பண்றதுக்காக. சோ அது மூலமாவும் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு வர வல்னரபிலிட்டிஸை வச்சு இது மூலமா பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு செப்டம்பர் 15 சொல்லி முடிக்கிற ரெண்டாவது டைம். சோ இது முடிஞ்சிருச்சு. சோ அந்த 2 மாசமும் டேட்டா ஹேக் ஆகலங்கிறது நமக்கு தெரிய வருது. சோ டேட்டா எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகல. சோ அப்படியே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. தென் அப்படியே என்ன நடக்குதுன்னா, செப்டம்பர் 15 முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் 30 வந்து திருப்பி ஒரு மெசேஜ் போடுறாரு. என்ன மெசேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி ஆகஸ்ட்
ஆகஸ்ட் 2022ல ஒரு ஹேக்கிங் அட்டெம்ப்ட் நடந்துச்சு தெரியுங்களா? அந்த அட்டெம்ப்ட வச்சு எங்களுடைய எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி கிளவுட் ஸ்டோரேஜ்ல ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன தேர்ட் பார்ட்டி கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு பிஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஜில 2 ரூம்ல 2 பேர் வெவ்வேறு விதமா ரெண்ட் கொடுப்பாங்க. கரெக்டா? ஒரு பிஜில 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கிளவுட் என்விரான்மெண்ட்ல இந்த லாஸ்ட் பாஸும் லாக்மீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கோட்டோ அப்படிங்கிற கம்பெனியுமே அந்த இடத்துல வந்து இருக்காங்க. சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னா கிளவுட் சர்வீஸ். அங்க ஒரு சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படின்னா ஆகஸ்ட் 2022ல நடந்த அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த கிளவுட் சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. உள்ளர அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த டெவலப்பர் இன்ஃபர்மேஷனை எடுத்து இங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அங்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் பிரீச் ஆயிருக்கு அப்படின்னு இந்த சிஇஓ சொல்றாரு. எப்பன்னா நவம்பர் 30 சொல்றாரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் காம்ப்ரமைஸ்ட் அப்படிங்கிறாரு அவரு. சரிங்களா? பட் அப்படி இன்னொரு விஷயமும் சொல்றாரு, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் காம்ப்ரமைஸ், தென் வந்துட்டு பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் சேஃப் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து நம்மள சுத்தி இருக்க அந்த லாஸ்ட் பாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்ப இன்ஃபர்மேஷன் பிரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய क्वेश्चंस கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் பிரீச்ட், அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருச்சு பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னு. தென் திருப்பி டிசம்பர் 22 கரீம் டோபா சொல்றாரு, இந்த இடத்துல கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் பிரீச் ஆச்சு தெரியுமா, அந்த கிளவுட் நம்ம சொன்ன தெரியுமா, கிளவுட் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்ல பிரீச் ஆன இடத்துல திருப்பியும் அவர் சொல்ற ஒரு விஷயம், ஆகஸ்ட் 2022ல நடந்த அந்த விஷயங்கள், அந்த ஹேக்கிங் இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த கிளவுடுக்குள்ள வந்து அந்த டெவலப்பர் கிரெடென்ஷியலை வச்சு அந்த டெவலப்பர் கிரெடென்ஷியல் மூலமா இன்னொரு இன்டர்னல் கம்பெனி எம்ப்ளாயிஸ் உடைய கிரெடென்ஷியல்ஸை ஹேக் பண்ணியிருந்திருக்காங்க. ஹேக் பண்ணி அவங்களுடைய கீஸை டிக்ரிப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கீஸை வச்சு இந்த கிளவுட் சர்வீஸ்ல ஆர்கைவ்டு பேக்கப்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு பேக்கப் வச்சிருந்திருக்காங்க ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் டேட்டா. அங்க இருந்து அன்என்கிரிப்டட் டேட்டா, என்கிரிப்டட் டேட்டா ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஹேக்கர்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அன்என்கிரிப்டட் டேட்டால என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த லாஸ்ட் பாஸ் கஸ்டமருடைய யூசர் நேம், அவங்களுடைய டெலிஃபோன், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐபி அட்ரஸ், அவங்களுடைய இமெயில் ஐடி, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த அன்என்கிரிப்டட் டேட்டால இருந்திருக்கு. ஆர்கைவ் பேக்கப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சர்வர். ஸோ இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அவங்க இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் சொன்னது வெறும் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொன்னாங்க. இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ல என்னங்கிறதையும் இங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அடுத்த சினாரியோ போகும் பொழுது இன்னொன்னு சொல்றாங்க, அன்என்கிரிப்டட் டேட்டா வந்து முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் இமெயில்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்கிரிப்டட் டேட்டான்னு வரும்பொழுது இங்க யூசர் நேம்ஸ், பாஸ்வேர்ட் அதையும் ஹேக் பண்ணியிருந்திருக்காங்க. யாருன்னா இந்த ஹேக்கர்ஸ். இந்த லாஸ்ட் பாஸோடைய அன்என்கிரிப்டட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, ஹேக் பண்ணி அதையும் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. பட் அதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும்னா பல வருஷம் ஆகும் அப்படின்னு இவர் சொல்றாரு. யாருன்னா கரீம் டோபா சொல்றாரு. அந்த என்கிரிப்டட் டேட்டா இருக்கு, அது வந்து AES 256 பிட் அல்காரிதம் என்கிரிப்டட். சரிங்களா? ஸோ அதை இன்கேஸ் அந்த ஹேக்கர்ஸ் வந்து கிராக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா பல வருஷம் ஆகும். ஸோ அதை அவ்வளோ சீக்கிரம் கிராக் பண்ண முடியாது. பட் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நம்மளுடைய கஸ்டமர் இன்ஃபர்மேஷனும் இருக்கு, பாஸ்வேர்ட்ஸும் அன்என்கிரிப்டட்ல இல்லாம என்கிரிப்டட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கும்போது அப்புறம் இன்னொரு விஷயமும் அவர் சொல்றாரு, என்னன்னா கிளையன்ட் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ அதை எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் இது எல்லாம் போக கடைசியா நீங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லா டேட்டாவும் ஹேக்கர்ஸ் கையில இருக்கு. பட் என்னன்னா அந்த டேட்டா வச்சு அவங்களால இப்ப அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, சோஷியல் ஸ்க்ரப்பிங் பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஃபிஷிங் இமெயில்ஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா கிரெடென்ஷியல் சர்ஃபிங் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மெஷர்மெண்ட் என்ன எடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, லாஸ்ட் பாஸ்ல இருந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஃபிஷிங் அட்டெம்ப்ட் நிறைய நடக்கும். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இமெயிலுக்கு ஒரு மெயில் போடுவாங்க, ஃபிஷிங் அட்டெம்ப்ட் இந்த மாதிரி உங்களுதா இல்லையா பாருங்கிறது, அதெல்லாம் நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா உங்க சைடில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபெடரேட்டட் லாகின் சர்வீஸை வந்து இந்த லாஸ்ட் பாஸ்ல நீங்க வாங்கியிருந்தீங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் யூசர் டோக்கன் கொடுப்பாங்க. நீங்க அந்த லாகின் அத்தன்டிகேஷன் சர்வீஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த டோக்கனை வச்சு நீங்க இந்த ஃபெடரேட்டட் லாகின் சர்வீஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஆக்ஷன் எடுக்கலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் லாஸ்ட் பாஸ் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம். ஸோ இனிஷியலா ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்துச்சு, அதுக்கப்புறம் நவம்பர் மந்த், அப்புறம் ஆகஸ்ட் 25 இருந்து, அப்புறம் செப்டம்பர் 15 இருந்து, அப்புறம் நவம்பர் 30, டிசம்பர் 22, இந்த 4 நாளும் வந்து சிஇஓ கரீம் டோபா வந்து ஒவ்வொரு டைமும் இந்த டிரான்ஸ்பரன்சியா இந்த இன்ஃபர்மேஷனை பப்ளிக்கா ஷேர் பண்ணிட்டு இருக்காரு, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ கடைசியா எப்படி போயிட்டு இருக்குன்னா, டேட்டா ஹேக்கர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ டேட்டா வந்து பப்ளிக்கா பிரீச் ஆயிருக்கு. பட் என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருக்கும். பட் ஒரு சில விஷயம் என்கிரிப்டட், ஒரு சில விஷயம் அன்என்கிரிப்டட். ஸோ இந்த 2 டேட்டாவும் அவங்க கிட்ட இருக்கு. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா இதை பத்தி போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா, காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும், எப்படிலாம் உள்ள வராங்க அப்படிங்கிறது இந்த கேஸ் ஸ்டடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்க வந்து ரியல் டைம் கேஸ் ஸ்டடிஸ்ல இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பா புரியாது. பிகாஸ் இங்க ஆர்கைவ்டு பேக்கப்ஸ்னு ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சர்வர்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் என்விரான்மெண்ட்னு சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளவுட் தேர்ட் பார்ட்டி கிளவுட்னு சொல்லியிருப்போம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. அந்த டெக் டர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு இடத்துல இருந்து வர மாதிரி இருக்கும். பட் இதை நீங்க நல்லா கோரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அழகா உள்ள வந்திருப்பாங்க. ஸ்டெப் 1 நேரா டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸ்டெப் 2 அந்த டெவலப்பர் அக்கௌண்ட் மூலமா இன்னொரு அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டெப் 3 அங்க இருந்து தேர்ட் பார்ட்டி கிளவுட் சர்வீசஸ் போயிருப்பாங்க. ஸ்டெப் 4 தேர்ட் பார்ட்டி கிளவுட் சர்வீஸ்ல இருந்து அங்க இருக்கிற கிரெடென்ஷியல்ஸ் அன்என்கிரிப்டட் டேட்டா எடுத்திருப்பாங்க. ஸ்டெப் 5
அங்கேருந்து என்கிரிப்டட் டேட்டா எடுத்திருப்பாங்க. ஸ்டெப் 6 இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் யூஷுவல் ஆக்டிவிட்டி பாருங்கன்னு ஒரு த்ரெட் ஆக்டர் குரூப் கரெக்டாக அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதை ஃபுல்லாக திருப்பியும் ஒன்ஸ் அகைன் பாருங்க, அப்போதான் இது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி புதுசாக நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போக போக பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.